டாக்டர், இதோ பாருமா, உன் பையனோட உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க. நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆகக்கூடாது. சொல்லுங்க டாக்டர். உங்க பையனுக்கு கண் பார்வை பறி போயிடுச்சுமா. கண்ணு போயிடுச்சா டாக்டர்? இனிமே என் பிள்ளை கண்ணு தெரியாதா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இது பாருமா, நீங்க அதிர்ச்சி ஆகாதீங்க, அழாதீங்கம்மா. நாங்க மாற்று கண்ணுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த கண்ணு கிடைச்சதுமே கண்டிப்பா பையனுக்கு ஆபரேஷன் மூலமா பார்வை வந்துரும். நீங்க கொஞ்சம் அழாம ஓரமா உட்காருங்க ப்ளீஸ். சொன்ன கேளுங்க. போங்கம்மா, போய் உட்காருங்க. சார், என்னது இது? உடல் உறுப்பு தானம் பண்ற முகாம்ல இருந்து வந்திருக்கோம் சார். அப்படின்னா இப்ப எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்யலாம். அதாவது கணையம், அப்புறம் கண்கள், இதயம், அப்புறம் சிறுநீரகம், இது போல 9 உறுப்புகளை இல்லாதவங்களுக்கு தானம் செய்யலாம். இதுக்கு உங்களை போல இளைஞர்கள் தான் சார் கொஞ்சம் முன் வந்து செய்யணும். சார், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க சார். இவனுங்களுக்கு ஒரு வேலை இல்லடா. நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்தா தான் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பானுங்க. ஏன்டா எப்படி இருக்க? சிவாஜத்து 3 நாள் ஆகுதுடா. இன்னும் ஏன்டா அவனவே நினைச்சிட்டு இருக்க? டேய், அவனை எப்படிடா மறக்க முடியும்? அவன் சின்ன வயசுல இருந்து ஏன் கூட இருந்தவன்டா. அவனுக்கு இந்த சின்ன வயசுல இதே கோளாறு வந்து சாவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. ஆமா, இந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் காப்பாற்றவே முடியாதாடா? என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும்? டாக்டருக்கு தானே தெரியும். சரி, நான் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறேன்டா. சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு சிவாவை காப்பாற்ற முடியலையே, ஏன் டாக்டர்? எந்த சிவா? இந்த 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனாரே, அவரா? ஆமா டாக்டர். அவரோட இதய பிரச்சனையை குணப்படுத்த முடியாத நிலைமையில இருந்ததுனால அவர் உயிரை காப்பாற்ற முடியல. டாக்டர், இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்கள காப்பாற்றவே முடியாதா? ஒய் நாட்? ஒருத்தரோட உடல் உறுப்புகளை தானம் பண்றது மூலியமா, உதாரணத்துக்கு கண், கல்லீரல், கணையம், இதயம், சிறுநீரகம், இப்படி 9 உறுப்புகள் எடுத்து 9 பேருக்கு பொருத்தி அவங்களுக்கு லைஃப் கொடுக்க முடியும். உங்க நண்பருக்கு யாராவது இந்த மாதிரி தானம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்க நண்பரையும் எங்களால கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியும். இப்பெல்லாம் யார் இந்த மாதிரி தானம் பண்றதுக்கு முன் வராங்க? நான் தானம் பண்றேன் டாக்டர். என் உடம்பு உறுப்புகளை இப்ப எடுத்துக்குங்க. இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல மனுஷனுக்கு மூளை சாவு வரணும். அதுக்கப்புறம் தான் உடம்புல இருந்து என்னென்ன உறுப்புகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணணும். இதை நீங்க விருப்பப்பட்டு கொடுத்தா மட்டும் பத்தாது. உங்க ஃபேமிலியில யாருக்குமே அப்செக்ஷன் இருக்கக்கூடாது. குறிப்பா ஒரு ஆத்தரைஸ்டு டாக்டர் கிட்டயோ இல்ல ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டலையோ தான் நீங்க தானம் பண்ண முடியும். எங்க கிட்ட அந்த கார்டு இருக்கு, நான் தரேன். ரிசப்ஷன்ல கொடுங்க, அவங்களே எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே? சரி, நன்றி டாக்டர். வாங்க. யாராவது என் ஃப்ரெண்டுக்கு தானம் பண்ணியிருந்தா இந்நேரம் சிவா என் கூட இருந்திருப்பான்ல. விஜய், உன் கண்ணு கட்ட பிரிக்க போறேன். அவசரப்பட்டு கண்ணை ஃபுல்லா திறந்துடாதீங்க. ஸ்லோவா, மெதுவா, ஸ்லோலி. கண்ணை தரங்க. ஸ்லோலி, மெதுவா தரங்க. ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? டாக்டர், கண்ணு தெரியுது டாக்டர். நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க? இவருக்கு கண் தானம் பண்ணாரு, அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் தான் நீங்க நன்றி சொல்லணும். உடல் உறுப்புகள் தானம் செய்யற முகாம்ல இருந்து வந்திருக்கோம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இறந்தாலும் 10 உயிரா வாழ்வேன்ற பெருமை எனக்கு இருக்கு.